டெல்லி சாணக்கியாபுரியில் உள்ள வைகை தமிழ்நாடு இல்லத்தில் கட்டப்படும் புதிய கட்டிடங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன். விவரங்கள். அதாவது தலைநகர் டெல்லியில் தமிழக அரசுக்கு என்று இரண்டு கட்டிடங்கள் இருக்கின்றன. ஒன்று பொதிகை தமிழ்நாடு இல்லம், இன்னொன்று வைகை தமிழ்நாடு இல்லம் என்று இரண்டு இல்லங்கள் இருக்கின்றன. இதில் பொதிகை தமிழ்நாடு இல்லம் என்பது புதிய இல்லமாக இருக்கிறது. வைகை தமிழ்நாடு இல்லம் என்பது சுமார் 50 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையில் 1976ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 16ஆம் தேதி அன்று இந்த பழைய தமிழ்நாடு இல்லம் என்பது திறக்கப்பட்டது. அப்போதைய முதலமைச்சராக இருந்த மு. கருணாநிதி அவர்களால் 1976ஆம் ஆண்டு துவக்கப்பட்டது. அந்த கட்டிடம் என்பது 50 ஆண்டுகள் ஆகி இருக்கும் நிலையில் போதிய இடவசதிகள் இல்லாததாலும் அந்த கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என்று தமிழக அரசு முடிவு செய்தது. அந்த வகையில் சுமார் 257 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தமிழ்நாடு இல்லம் கட்டப்படுவதற்கான அந்த ஒப்பந்தங்கள் போடப்பட்டது. அந்த வகையில் இந்த தினம் அந்த கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னையிலிருந்து தலைமைச் செயலகத்திலிருந்து வீடியோ கான்பரன்சிங் மூலமாக இந்த புதிய கட்டடத்திற்கான அடிக்கல்லை நாட்டும் நிகழ்ச்சி தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி என்பது தலைநகர் டெல்லியிலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. டெல்லியில் தமிழ்நாடு இல்லத்தில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளரும் மக்களவை திமுக குழு தலைவருமாக இருக்கின்ற டி.ஆர். பாலு, மாநிலங்களவை குழு தலைவராக இருக்கின்ற திருச்சி சிவா, ராசா, தயாநிதி மாறன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன், மதிமுக எம்பி துரை வைகோ, காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்பிக்கள் மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, சிபிஎம் கட்சி எம்பி சு வெங்கடேசன், தமிழ்நாடு காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், சிபிஐ உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்த எம்பிக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி என்பது தற்போது முதலமைச்சர் காணொலி காட்சி மூலமாக நடத்தி முடித்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பொறுத்தவரையில் இன்று நேரடியாக தலைநகர் டெல்லிக்கு வருவதாக இருந்தது. நாளை பிரதமர் தலைமையில் நடைபெற இருக்கின்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு நேரடியாக வரும்போது இன்றைய தினம் நேரடியாக அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டுவார் என்று கூறப்பட்டது. ஆனால் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டு நிதி அதிகமாக கொடுக்காத ஒரு சூழ்நிலையில் நாளை வரும் அந்த பிரதமர் தலைமையில் நடைபெற இருக்கின்ற அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என்று முதலமைச்சர் புறக்கணித்திருக்கிறார். அதன் காரணமாகத்தான் இன்றைய தினம் காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கட்டிடத்திற்கான அடிக்கலை நாட்டியிருக்கிறார். டெல்லியில் உள்ள வைகை தமிழ்நாடு இல்லத்தில் புதிய கட்டிடங்கள் அடிக்கல் நாட்டும் விழாவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்திருக்கிறார். தற்போது முதலமைச்சருடன் யாரெல்லாம் இந்த டெல்லியில் உள்ள வைகை தமிழ்நாடு இல்லத்தில் புதிய கட்டிடங்கள் அடிக்கல் நாட்டும் விழா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார். 257 கோடி ரூபாய் செலவில் இந்த புதிய கட்டிடமானது தற்போது அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. டெல்லியில் உள்ள வைகை தமிழ்நாடு இல்லத்தில் புதிய கட்டிடங்கள் அடிக்கல் நாட்டும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக துவங்கி வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 257 கோடி ரூபாய் செலவில் இந்த புதிய கட்டிடங்களானது கட்டப்படுகிறது. நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் நெடுஞ்சாலை பாலங்களுக்குரிய வரைபடத்திற்கான புத்தகங்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிடுகிறார். அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். டெல்லியில் உள்ள வைகை தமிழ்நாடு இல்லத்தில் புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டும் விழாவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக துவங்கி வைத்திருக்கிறார். 257 கோடி ரூபாய் செலவில் இந்த புதிய கட்டிடமானது அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. 11 தொகுதிகளாக மாநில நெடுஞ்சாலைத்துறையின் வடிவமைப்பும் அமைக்கப்பட்டிருக்கிறது.
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 11 தொகுதிகளாக மாநில நெடுஞ்சாலைத்துறையின் வடிவமைப்பும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. டெல்லியில் உள்ள வைகை தமிழ்நாடு இல்லத்தில் புதிய கட்டிடங்களுக்கான அடிக்கல் நாட்டும் விழா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக துவங்கி வைத்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.